அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம வந்து பொருட்காட்சி பார்க்கலாம். இது கும்மாணத்தில் போட்டிருக்காங்க, எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. போகிற வழியிலேயே நான் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். கும்மாணம் கடைத்தெரு நான் வீடியோ எடுத்தேன். கும்மாணம் பார்க்காதவங்க இந்த வீடியோ பாருங்கள். நல்லா குட்டி துபாய் மாதிரி இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைத்தெரு நிறையா இருக்கும். இந்த ஒரு ஏரியா ரொம்ப அழகாக இருக்காங்க. நகை கடைங்கள்லேருந்து துணி கடையிலேருந்து எல்லாம் இந்த ஏரியாவில் தான் இருக்கும். அவ்வளோதாங்க, கும்பகோணம் கடைத்தெரு பார்த்தாச்சுங்களா? இப்போ வந்து அல்லாமீன் ஸ்கூலில் வந்து போட்டிருக்காங்க இந்த பொருட்காட்சி. பேக் சைடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செட்டிங் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு. காஷ்மீர் செட்டிங் மாதிரி போட்டிருந்தாங்க. நுழைவு கட்டணம் வந்து 80 ரூபா வாங்கிக்கிறாங்க. உள்ளே போனோடனே நல்லா கூலாக இருக்குது. கூலாக காஷ்மீரில் இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. பனி பிரதேசம்லாம் இருக்கோம்ல, அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. அருவி ஊற்றுறாமலாம் வச்சுருக்குறாங்க. ஃப்ளவர்ஸ்லாம் நிறையா வச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செட் பண்ணுறது நல்லா கூலிங்காக இருந்துச்சு. இந்த ஒரு இடத்துக்கு வந்து நல்லா ஏசியெல்லாம் வச்சு நல்லா கூலாக காஷ்மீரில் இருக்கிற மாதிரி வச்சுருக்குறாங்க. அருவி மாதிரிலாம் ஊற்றுற மாதிரி வச்சுருந்துச்சு. மலையிலேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரிலாம். பொருட்காட்சியிலே இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு இந்த தடவை செஞ்சுருக்கிறது. அப்படியே உள்ளே போனாக்க நிறைய கடைங்க இருக்குங்க. அதாவது பேக்கு நல்ல வேத்தால் ஒரு பேக்கு இருந்துச்சு, விதவிதமாக இருந்துச்சு. நிறைய சாமான் வந்திருக்கு, வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஷாப் சாமாங்க எல்லாம் நிறையா இருந்துச்சுங்க. வளையல், ஹேர் பேண்டு, கிளிப்புங்க எல்லாம் நிறையா இருக்குது. விலையும் மலிவாக தான் இருக்குது. 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபான்னு சொல்கிறாங்க. நான் லப்பர் பேண்டு ஒரு 4 இது எடுத்துக்கிட்டேங்க. என் பேத்திங்கெல்லாம் துபாயில் இருக்கிறாங்க. ஜூன் ஜூலையில் வராங்க. நான் எப்போ போனாலும் ஷாப் கடையில் பார்த்தா நான் பிள்ளைங்களுக்கு எதுவும் வாங்கி பேரன் பேத்திங்களுக்கும் வாங்கி வச்சுருவேன். அவங்க துபாயில் எவ்வளோ மாடர்னாக போட்டாலும் நம்ம ஆசைக்கு நம்ம வாங்கி வச்சுக்கிறதுங்க. பிள்ளைங்க வந்தாக்கா பேரன் பேத்திங்கெல்லாம் வந்தால் நான் இதை கொடுப்பேன். இந்த ஒரு பேண்டு வந்து 20 ரூபாண்டாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்க நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நீட்டாகவும் இருந்துச்சு இது பார்க்கறதுக்கு. குழந்தைங்களாம் தான் நல்லா அழைச்சிட்டு போங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்லா நிறைய தொட்டிலாம் வச்சுருக்குறாங்க. நாலு லப்பர் பேண்ட் எடுத்துக்கிட்டேன். 2 பேத்தி இருக்காங்க, 2 பேத்திக்கு எடுத்துக்கிட்டேன். இது வந்து காஷ்மீரில் உள்ள வீடுங்க மாதிரியே செட் பண்ணியிருக்கிறாங்க. சின்ன சின்ன வீடு மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. நிறைய பேர் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இப்போ பாருங்கள், எல்லா சாமானும் இருக்குது. ஜெர்மன் சாமான்லேருந்து
காய்கறி கட் பண்ணுற எல்லாமே இருக்குதுங்க. சின்ன பிள்ளைங்களுக்குள்ள சாமான் இதெல்லாம் பொம்மைங்க, காரு எல்லாமே இருக்குது. விளையாட்டு சாமான் உள்ள கடை இது. சமையலுக்கு உள்ள சாமானுக்குள்ளதுங்க. இது 10 ரூபா 20 ரூபா சாமானுங்க எல்லாம். விலையும் நல்லா மலிவாக தாங்க இருந்துச்சு. ஒவ்வொரு ஷாலுங்க இப்போ தான் செட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தல்வானி வர பாருங்கள், தல்வானி வர பெட்ஷீட்லாம் இது ஒரு கடை இருக்குது. நல்லா டிசைனாக இருந்துச்சு. தலானி வர மலிவாகவும் இருந்துச்சு. 100 ரூபாய்க்கு 2 வர சொன்னாங்க. அப்போ 150 ரூபாய்க்கு 2 வர பெரிய கொஞ்சம் பெரிய பிள்ளவாக இருந்துச்சு தலானி வர. மீடியம் வந்து 100 ரூபாய்க்கு 2 கொடுக்குறாங்க. மீடியம் தலானூரில் 4 எடுத்துக்கிட்டேன். அப்படியே உள்ளே போனாக்க சில்ட்ரன்ஸுக்கெலாம் விளாட்ற இடம் இருக்குதுங்க. தொட்டிங்க எல்லாம் இருக்குது. இந்த ஒரு தொட்டி நல்லா வித்தியாசமாக இருந்துச்சு, புது மாதிரியாக இருந்துச்சு. இது சின்ன பிள்ளைங்கள்லாம் சர்வலுக்கு உள்ள தொட்டி இருக்குது. ட்ரெயின் இருக்குது. கார் தொட்டி இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்க ஏரியாவாக எல்லாம் இருக்குது. இதில் தவளை மாதிரி ஒரு தொட்டி இருந்துச்சு. எல்லாம் ஃபேமிலியோட கீழே உட்காந்து எல்லாம் டெல்லி அப்பளம் வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. உட்கார்றதுக்கு கீழே வசதியாக இருந்துச்சு. எல்லோரும் ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்றாங்க. இது தவளை தொட்டி. இந்த கப்பில் உட்காந்து ஆடுற மாதிரி இருக்குது, பெரியவங்க ஆடுற மாதிரி. இதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக சுற்றுதுங்க. இதெல்லாம் நம்ம ஏறவே இல்லை, பயங்கரமாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தாவே ராட்டினம், பெரிய ராட்டினம் இருந்துச்சு. ஐஸ்கிரீம், ஜிகர்தண்டா, டெல்லி அப்பளம்லாம் இருக்குது. டெல்லி அப்பளம் இன்னும் 60 ரூபாங்கிறாங்க. விலை ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. டோரான்னு சொல்லுவாங்களா, அந்த தொட்டி இது. இதெல்லாம் கத்திக்கிட்டு இருந்தாங்க, பயங்கரமாக ஆடுது இது. நமக்கு பிடிச்சது அசுர தாளத்துங்க. இதுக்கு தான் கொஞ்சம் சுமாராக இருக்கும். எப்போ போனாலும் அசுர தாளத்தில் ஒரு தொட்டி ஊஞ்சல் ஆட்டிகிட்டு வந்துடுவேன். இது நார்மலாக இருக்கும், ரொம்ப பயங்கரமாக இருக்காது. இது வந்து சிக்கன் ரோலுங்க. தீன் சிக்கன் கடைன்னு ஒன்று இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாமே வச்சுருக்காங்க. ரோல் நல்லா இருக்குங்க. ஒன்று 30 ரூபா தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது. டெல்லி அப்பளங்க. பொருட்காட்சிக்கு போய் டெல்லி அப்பளம் சாப்பிடாம எப்படிங்க? அப்படியே டெல்லி அப்பளம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அவ்வளோதாங்க. பொருட்காட்சி பார்த்துட்டிங்களா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குதுங்களா? நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.